நடிகன் வந்து ஆடிஷன் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 22 பொண்ணுங்க இருக்கோம். அந்த செலக்ஷனுக்கு போயிருக்கிறோம். குஷ்பு சிஸ்டர் கேரக்டருக்கு. அப்போ வாசு சார் தான், வாசு சார் தான் அந்த படம் வந்து டைரக்ஷனு. அவர் தான் ஆடிஷன் வச்சிருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாரும் நின்னோம். மொத்த பேரும் எல்லாரும் ஆஃப் சாரியில் வந்து நின்னோம். எல்லாரையுமே இப்படி 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 பார்த்தாரு. ஓகே நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன. வந்து நான் பக்கத்தில் நின்னேன். தமிழ் தெரியுமா? தெரியும் சார். டைலாக் சொன்னால் பேசுவியா? பேசுவேன் சார். ஃபோட்டோ ஃபோட்டோ காமிச்சேன். ஓகே. டேக்கு கரெக்டாக ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவேல? ஓகே பண்ணிடுவேன். போதும், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அப்போல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா கொடைக்கானலில் ஒரு 30 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஷூட்டு இருந்தோம். கொடைக்கானலில் தான் ஃபுல் படமே எடுத்தாங்க. பேட்ச் ஒர்க் மட்டும் இங்கே சென்னையில் எடுத்தாங்க. அப்போல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நடிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் வாசு சார்கிட்ட அங்கே நாங்கள் எல்லாருமே திட்டு வாங்கியிருக்கிறோம். குஷ்பு மேடமே திட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சொல்லும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அவர் டைலாக் என்ன சொன்னாலும் அதை கவனித்து பார்க்கணும். அதை ரொம்ப வாட்ச் பண்ணுவார். ஸோ அவர் படத்தில் நடித்ததில் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.